ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله. ما بعد. ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين. حسبي الله العظيم. கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவினர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் இந்த குர்ஆனினுடைய விளக்கங்கள் சம்பந்தமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அவையில் உங்களையும் எம்மையும் ஒன்று திரட்டியிருக்கின்றான். இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு எல்லா புகழும். சூரத்துல் பக்ரா, இந்த சூரத்துல் பக்ராவினுடைய முதல் 5 வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை குறித்தும் யாரை குறித்தும் பேசினான்? சொல்லுங்க பார்ப்போம். சூரத்துல் பக்ராவினுடைய முதல் 18 வசனங்களுக்கான விளக்கங்களை நாம பார்த்திருந்தோம். சூரத்துல் பக்ராவினுடைய முதல் 5 வசனத்தில் அல்லாஹ் எதை குறித்தும் யாரை குறித்தும் பேசுகின்றான்? முத்தகீன்கள் முஃமின்களுடைய பண்புகளை குறித்து பேசியிருக்கின்றான், குர்ஆனை குறித்து பேசியிருக்கின்றான். அடுத்த 2 வசனங்களில் காஃபிர்களை குறித்து பேசியிருந்தான். முதல் 5 வசனத்தில் பேசப்பட்டிருந்த விஷயங்களை யார் மறுத்தார்களோ, யாரிடத்தில் அந்த 5 வசனங்களில் பேசப்பட்ட பண்புகள் யாரிடத்தில் இருந்ததோ அவர்கள் முஃமின்கள் முத்தகீன்கள். அந்த 5 வசனங்களில் பேசப்பட்ட விஷயங்களை யார் மறுத்தார்களோ, யாரிடத்தில் இல்லையோ அவர்கள் காஃபிர்கள். இது இரண்டும் அல்லாமல் மறுத்துவிட்டு அது இருப்பதை போன்று நடிக்கக்கூடியவர்கள் முனாஃபிகீன்கள். முதல் 5 வசனத்தில் முத்தகீன்களை குறித்தும் முஸ்லிம்களை குறித்தும் பேசினான். அதற்கு அடுத்தபடியாக 2 வசனத்தில் காஃபிர்களை குறித்து பேசினான். அதற்கு அடுத்தபடியாக தொடர்ச்சியாக முனாஃபிகீன்களை குறித்து 7வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தான். இந்த வசனங்களினுடைய சுருக்கமாக பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அறிவித்து கொடுக்கின்றான். வமினன் நாஸி மை யகூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆகிர் வமா ஹும் பிமுஃமினீன். மக்களிலிருந்து யார் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார்களோ, உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களில் சிலர் உண்மையிலேயே ஈமான் கொள்ளவில்லை. அவர்கள் ஈமான் கொள்ளாமல் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்பதாக நபியே உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் என்ன இருந்தது? யுஹாதியூனல்லாஹ வல்லதீன ஆமனு, நாம் ஈமான் கொண்டவர்களையும் ஏமாற்றி விட்டோம், அல்லாஹ்வையும் ஏமாற்றி விட்டோம் என்பதாக அவர்கள் நினைத்துக் கொண்டு இப்படி அவர்கள் சொல்லிக் கொண்டு திரிந்தார்கள். என்றாலும் தங்களை தானே தான் அவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள் என்பதாக முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேச ஆரம்பிப்பான். பேச ஆரம்பித்து அவர்களுடைய பண்புகள் என்ன என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டும் பொழுது, அவருடைய உள்ளத்தில் ஏற்கனவே நயவஞ்சகத்தனம் இருந்தது. ஃபி குலூபிஹிம் மரதுன், அந்த நயவஞ்சகத்தனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்தான்? ஃபஸாதஹுமுல்லாஹ், அவர்களுக்கு மென்மேலும் அதிகப்படுத்தி கொடுத்தான். அதை விட்டும் அவர்கள் என்ன செய்ய முடியவில்லை, மீண்டும் வெளியே வர முடியவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அந்த நயவஞ்சகத்தனத்திலே ஆக்கிவிட்டான் என்பதாக நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டும் பொழுது அவர்களுடைய நிலை என்ன, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்களிடத்திலே நீங்கள் சென்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம்? அல்லாஹ்வை ஈமான் கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றோம், நாங்கள் சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றோம், முஸ்லிஹூன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் உண்மையிலே அவர்கள் அப்படிப்பட்டவர்களா என்று கேட்டால் கிடையாது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? முஸ்லிஹ் அல்ல, முஃப்ஸித், அவர்கள் குழப்பவாதிகள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பித்தார். ஆனால் முஸ்லிம்களை பார்க்கும் பொழுது நாங்கள் முஸ்லிம்கள் என்பதாக சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அவர்களுடைய ஷைத்தான்களை, காஃபிர் தலைவர்களை பார்க்கும் பொழுது, இறை நிராகரிப்பாளர்களை பார்க்கும் பொழுது நாங்கள் உங்களை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கின்றோம், நாங்களும் உங்களை போன்றுதான், நாங்கள் அந்த முஸ்லிம்களுடன் இருப்பது அவர்களை கிண்டல் செய்வதற்காக என்பதாக அந்த முனாஃபிகீன்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் என்ன சொல்லி காண்பித்தான்? அல்லாஹ் அவர்களை கிண்டல் செய்வான். எப்படி? மறுமையிலே முஸ்லிம்கள் ஒரு ஒளியிலே நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது முனாஃபிகீன்கள் என்ன சொல்லி காட்டுவார்கள்?
எங்களுக்கும் உங்களுடைய ஒளியிலிருந்து சில ஒளியை நீங்கள் கொடுங்கள், நாங்களும் உங்களை பின்தொடர்ந்து வந்து விடுகின்றோம் என்பதாக சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு எப்படி அந்த அதாவது அல்லாஹ் அவர்களை பரிகாசம் செய்கின்றன, பரிகாசம் செய்யக்கூடிய விதமாகவே அந்த வசனத்தை அமைத்திருப்பான். நீங்கள் எந்த வழியில் வந்தீர்களோ அதே வழியில் திரும்பி சென்று நீங்கள் ஒளியை பெற்றுவிட்டு மீண்டும் வந்து எங்களுடன் நீங்கள் வாருங்கள் என்பதாக அவர்களுக்கு சொல்லப்படும் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் அந்த இடத்தில் பரிகாசம் செய்யக்கூடிய விதமாக அவரிடத்தில் பேசி காட்டுகின்றார். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ்வையும் பரிகாசம் செய்வதாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களை மறுமையில் என்ன செய்வான்? பரிகாசம் செய்வான். அதற்கு பின்னால் அவர்களுக்கு தண்டனையை கொடுப்பான். அவர்கள் முனாஃபிக்கீன்களுடைய நிலையை குறித்து சொல்லி காட்டும் பொழுது அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்? அல்லாஹ் எம்மை தண்டிக்காமல் வைத்திருப்பது எமக்கு சிறந்தது என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக வேறொரு வசனத்திலே சொல்லி காண்பித்தான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லி காண்பித்தான்? அதற்கு ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தோம். இதுவரை தண்டனை கொடுக்காமல் குற்றம் பிடிக்காமல் அல்லாஹ் எம்மை விட்டு வைத்திருப்பது எங்களுக்கு சிறந்தது என்பதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லி காண்பித்தான்? உங்களை நாம் ஏன் விட்டு வைத்திருக்கின்றோம்? உங்களை மேலும் அதிகமாக நன்மை செய்ய வைத்து அந்த நன்மைக்கெல்லாம் சேர்த்து பெரிய தண்டனையாக நாம் உமக்கு கொடுப்பதற்காகத்தான் உங்களை விட்டு வைத்திருக்கின்றோம் என்பதை தவிர உங்களை உங்களுடைய நன்மைக்காகவெல்லாம் நாங்கள் என்ன செய்யவில்லை, விட்டு வைக்கவில்லை என்பதை அல்லாஹ் ரப்பல் என்ன செய்து விட்டான்? பரிகாசம் செய்யும் விதமாக சொல்லிவிட்டான். இதுதான் முனாஃபிக்கீன்களுடைய நிலை என்பதாக நாம் பார்த்திருந்தோம். அதற்கு அடுத்தபடியாக முனாஃபிக்கீன்களுடைய விஷயத்தை விளக்குவதற்காக, அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் என்ன செய்திருந்தான்? 2 உதாரணங்களை சொல்லி காட்டுவான் என்பதாக சொல்லியிருந்தோம். அதில் ஒரு உதாரணத்தை மட்டும் நாம் பார்த்திருந்தோம். என்ன உதாரணம் அது? ஒரு கடுமையான ஒரு இருள். அந்த கடுமையான இருளில் என்ன செய்கின்றார்? ஒருவர் வெளிச்சம் தேடி ஒரு தீப்பந்தத்தை ஏற்றுகின்றார். அந்த தீப்பந்தத்தை ஏற்றிவிட்டு அதிலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை கொண்டு அவர் பயனடைந்தவராக அந்த வெளிச்சத்திலே அவர் உட்கார்ந்து இருக்கின்றார். திடீரென்று அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அந்த தீப்பந்தத்திலிருந்து வரக்கூடிய ஒளியை அல்லாஹ் அகற்றி விட்டான். புரிய விதமாக சொல்ல வேண்டும் என்றால், நல்ல லைட் எல்லாம் போட்டு வீட்டில் உட்கார்ந்து இருக்கும், திடீர்னு பியூஸ் கட்டை யாராவது பிடிங்கி விட்டா அப்படியே எல்லா ஒளியும் போயிடும் இல்லையா? அதே போன்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் தீப்பந்தத்தை ஏற்றி ஒளியில் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் என்ன செய்து விட்டான்? அவர்களுடைய ஒளியை பிடுங்கி விட்டான். பிடுங்கியதற்கு பின்னால் இருள். அல்லாஹ் ரப்பல் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தான்? ஸுலுமாத் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தான். இருளினுடைய பன்மையை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பல இருளுகளா என்று கேட்டால் கிடையாது, கடுமையான இருள். ஒளி இல்லாமல் இருக்கும் பொழுது இருளாக இருக்கும். அந்த ஒளியை ஏற்றிவிட்டு திடீரென்று அந்த ஒளி இல்லாமல் போனது என்று சொன்னால் ஒரு கடுமையான ஒரு இருள் ஒன்று நிகழும் அல்லவா? அந்த இருளில் என்ன செய்ய முடியாது? நம்மால் எதையுமே பார்க்க முடியாது. சற்று நேரம் தாழ்ந்து விட்டது என்று சொன்னால் எமக்கு சில விஷயங்கள் நம்முடைய பார்வைக்கு புலப்படும். அப்படி அல்லாமல் அந்த ஒளி புடுங்கப்பட்டவுடன், அந்த ஒளி இல்லாமல் போனவுடன் ஒரு இருள் ஒன்று இருக்கும் அல்லவா? கடுமையான இருள். அப்படிப்பட்ட கடுமையான இருளில் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஒளி என்பது இஸ்லாம். அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இஸ்லாம் என்ற ஒளியில் அவர்களும் பயனடைந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் என்ன செய்து விட்டான்? அவர்களை அந்த இஸ்லாத்தை விட்டும் நீக்கிவிட்டான். அவருடைய ஒளியை அல்லாஹ் பிடுங்கி விட்டான். அந்த இருள் என்பது நயவஞ்சகத்தனம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறாங்க? இப்படிப்பட்ட கடுமையான இருள் தான் என்னது? நயவஞ்சகத்தனம். அந்த நயவஞ்சகத்தனத்தில் அவர்கள் பார்க்கவே முடியாது. அந்த இருளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை விட்டு விட்டான். அதுதான் ஃபீ குலூபிஹி மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரலா. அவருடைய உள்ளத்தில் எந்த நயவஞ்சகம் இருந்ததோ அதிலே அவர்களை என்ன செய்து விட்டான்? அல்லாஹ் அவர்களை விட்டு விட்டான். அவர்களை அதிகப்படுத்தி கொடுத்து அந்த நயவஞ்சகத்தனத்திலே இருக்கும்படி ஆக்கி விட்டான். எந்த இருளில் அவர்கள் இருந்தார்களோ இருளில் இருந்து கொண்டு அவர்கள் முஃமின்களுடைய ஒளியை கொண்டு அவர்கள் பயன்பெறுவதாக அவர் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். மறுபடியும் அல்லாஹ் என்ன செய்து விடுவான்? அந்த ஒளியை பிடுங்கி விடுவான். இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர்கள் ஒளியிலே இருந்து கொண்டிருப்பதை போன்று அவர்கள் பயனடைந்து கொண்டிருப்பார்கள். மறுமையில் அல்லாஹ் செய்து விடுவான், அந்த ஒளியை பிடுங்கி விடுவான். கடுமையான இருள் அவர்களுக்கு நிலவிவிடும். அவர்களால் என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. அதற்கு அடுத்த வசனமாக என்ன சொல்லி காண்பித்தான்? சும்முன் புக்முன் உம்மியுன் ஃபஹும் லா யுப்சிரூன். அவர்கள் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் ஊமையாகவும் இருக்கின்றார்கள். நன்மையை பார்ப்பது கிடையாது, நன்மையான விஷயங்களை கேட்பது கிடையாது, நன்மையான விஷயங்களை பேசுவது கிடையாது. அவர்களுடைய காதுகளிலே இஸ்லாத்தினுடைய விஷயங்களை குறித்து சொல்லப்பட்டால், நன்மையை குறித்து சொல்லப்பட்டால் அவர்கள் காதுகளை பொத்திக் கொள்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லி காமித்தான்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்லி காட்டும் பொழுது இதைத்தான் சொல்லி காட்டுவார். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் என்ன செய்து கொண்டது? காதுகளை பொத்திக் கொண்டது. அதைத்தான் இவர்களும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நன்மையை குறித்து சொல்லப்படும் பொழுது அவர்களுடைய காதுகளை பொத்திக் கொண்டு அவர்கள் திரியக்கூடியவர்களாக இருந்தார்கள். அடுத்த வசனத்தில் அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் விளக்கமாக சொல்லி காட்டுவார். பொதுவாக அவர்கள் ஒரு நன்மையை குறித்து சொன்னால் அவர்கள் அதை காதில் வாங்க மாட்டார்கள்.
ஒரு நன்மை அத்தாட்சி அவர்கள் பார்த்தால் ஒரு அத்தாட்சி அல்ல, இருக்கக்கூடிய எல்லா அத்தாட்சியை பார்த்தாலும், வேறொரு வசனத்தில் அல்லாஹ் அதை தெளிவாக சொல்லி காட்டுவான், எல்லா அத்தாட்சிகளை அவர்கள் பார்த்தாலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், கண்கூடாக பார்த்தாலும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், போக்குமுன் அவர்கள் எல்லா அத்தாட்சிகளை பார்த்தாலும் அவருடைய கண்களுக்கு அது தெரியாது. கண்களுக்கு தெரியாது என்றால் கண்களுக்கு தெரியும், அதை கொண்டு அவர்கள் சிந்தித்து படிப்பினை பெற மாட்டார்கள். நன்மையான விஷயங்களை பேச மாட்டார்கள், தீமையான விஷயங்களை, பொய்யை, பொறாமை, அதாவது கோல் சொல்லுவதை, இட்டு கட்டுவது, இதே போன்ற விஷயங்களை தான் அவர்கள் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுதான் ஒரு முனாஃபிக்கினுடைய பண்பு என்பதாக கடைசியாக நாம் பார்த்திருந்தோம். அவருடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு உதாரணத்தையும் சொல்லி காட்டுவான். மேலே சொல்லி காட்டப்பட்ட உதாரணம் நெருப்பை கொண்டு, இதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசக்கூடிய உதாரணம் தண்ணீரை கொண்டு உதாரணத்தை ஒன்று சொல்லி காட்டுவான். என்ன என்பதாக இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் தொடர்ச்சியாக தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரஹ்மான் உங்களுக்கும் எமக்கும் குர்ஆனுடைய முழு கல்வி ஞானத்தை தந்துள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஹதா இந்த வழியில் முமின் இன்தில்லா குலி குலி ஹதா அஸ்தக்ஃபிரு லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மஈன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.